யாருக்காவது வயசானவங்க ஏதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஒரு பொருளை விற்கிறாங்க, ஒரு காய்கறி விற்கிறாங்க, ஒரு பாட்டியோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு உட்காந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம் போகும்போது யாராவது வாங்க மாட்டாங்களா இவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் வாங்கலாமே. எதுக்கு சொல்கிறேன்னா நான் நிறைய டைம் வந்து அப்படி பண்ணியிருக்கேன் நான். ஏதாவது ஒரு பாட்டியோ இல்லை வயசான தாத்தாவோ ஏதாவது ஒன்று சின்ன சின்ன பொருள் வச்சு காய்கறியோ இல்லை ஏதாவது ஒரு பழமோ ஏதோ வச்சு விற்கும்போது முதல்ல நான் போய் அவங்க கிட்ட உட்காந்து போய் வாங்குவேன். நான் உட்காந்து போகிறது வாங்குறது போய் ஒரு சில பேர் கவனிக்கும் போது அவங்களும் சேர்ந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏதாவது ஒரு உதவி யாருக்காவது ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு உதவி தானே. ஏன்னா அந்த வயசான காலத்துலேயும் வந்து அவங்களால முடியலன்னு உட்காந்து ஒரு ஏதாவது வித்தாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த வயசில். அது ரொம்ப பெரிய விஷயங்க அது. அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு 82 வயசு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு. ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ. அவரே புடவையை வந்து நெய்கிறாரு. நெஞ்சு இது ஆன்லைனில் விற்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நான் என்ன நினச்சேன், நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க. எனக்கும் ஒரு ஆசை அந்த தாத்தா கிட்ட ஒரு புடவை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா அந்த வயசு 82 வயசு, அந்த வயசில் நம்ம இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த காலத்து உடம்புன்றதுனால தான் என்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு புடவை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி யாருக்காவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வகையில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.